தேவனுடைய வார்த்தைகள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே? அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். மகாவேசி திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். அந்த திரளான தண்ணீர் என்பது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும் ஆகும். மிருகத்திற்கும் வேசிக்கும் ஏராளமான ஜனங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். வேசியும் மிருகமும் இவர்களை வஞ்சித்திருக்கிறது. வஞ்சிக்கப்பட்டவர்கள் வேசியையும் மிருகத்தையும் பின்பற்றிக் கொள்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்கிறது. 10 கொம்புகள் 10 ராஜாக்கள் ஆவார்கள். இவர்கள் ஒரே யோசனை உடையவர்கள். தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர்கள் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். வேசியோடு சேர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் எல்லோரும் ஒரே யோசனை உள்ளவர்கள். கர்த்தர் இவர்களுடைய யோசனையை தாறுமாறாக்குகிறார். துன்மார்க்கர் மத்தியிலே ஒற்றுமை இருக்காது. ஒற்றுமை நீங்கி போனவுடன் 10 கொம்புகளாகிய 10 ராஜாக்கள் வேசியை பகைக்கிறார்கள். அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்குகிறார்கள். அவளுடைய மாம்சத்தை பட்சித்து போடுகிறார்கள். அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுகிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே 10 ராஜாக்களும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தரே அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். அதன் பிரகாரமாக அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுத்தார்கள். தேவனுடைய யோசனையை நிறைவேற்றுவதற்கே 10 ராஜாக்களும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய யோசனையை நிறைவேற்றுவார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு 10 ராஜாக்களையும் தம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாக பயன்படுத்துகிறார். மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமாகும். ரோமாபுரி பட்டணமே இந்த மகா நகரம் என்று வேத பண்டிதர்கள் அர்த்தம் சொல்லுகிறார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். அவர் தம்முடைய யோசனைகளை நிறைவேற்றுகிறார். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக அவருடைய தெய்வீக சிந்தையில் உள்ள ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுகிறது.